அது வர்ற வரைக்கும் எவனும் முஸ்லீம்னு சொல்லிக் கொள்ளவே இயலாது. இதை யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நீங்க நபிகள் நாயகத்தை இந்த மாதிரி மதிச்சா அவங்க உங்களுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கம்மியான செலவில் கல்யாணம் செய்யுங்க, உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அவன் 1000 ரூபாயில கல்யாணம் பண்ணுனா நான் 500 ரூபாயில செஞ்சு காட்டுறேன்னு வாங்க. 500 ரூபாயில பண்ணுனியா நீ, ஏன் 200 ரூபாயில பண்ணி காட்டுறா பாடுறான்னு வாங்க. 200 ரூபாயில நீ பண்ணிட்டியா? நான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேன், அவங்க எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, குறைஞ்ச செலவுல பண்ண சொல்லி இருக்கிறாங்க, 100ல பண்ணி காட்டுறேன். இப்படி நீங்க செஞ்சு காட்டி இருந்தால் நபிகள் நாயகத்தை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க யார ஃபாலோ பண்றீங்க? ஊர்ல உள்ள கேடு கெட்டவன், மார்க்கம் இல்லாதவன், ஆடம்பர பிரியன், குடிகாரன், லாட்டரி ஏஜென்ட் வச்சுக்கிறவன், கண்ணுக்கடை வச்சுக்கிறவன், ஹலால் ஹராம பத்தி கவலைப்படாதவன், அவன் செய்யற ஆடம்பரங்களை எல்லாம் பார்த்துட்டு அவனை மாதிரி நானும் பண்ண வேண்டாம். நீங்க நபிகள் நாயகத்தை மதிக்கிறீங்களா? உங்களுக்கு யார் இப்ப தலைவன்? யார் உங்களுக்கு வழிகாட்டி? இந்த கேடு கெட்டவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியா? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு வழிகாட்டி இல்லையா? அப்ப திருமணம் செய்யறதா இருந்தால் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பட்ஜெட் குறைவாக இருக்க வேண்டும். கல்யாணத்துக்கு என்ன எப்படி இன்னைக்கு கல்யாணம் நடக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் புள்ள பெற்றிருப்பான், இன்னைக்கு போடுறான் பட்ஜெட். இதுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு எப்ப இருந்து சேமிக்கணும்? அந்த கை குழந்தையா இருப்பாள பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அன்னைக்கு சேமிக்க ஆரம்பிச்சாதான் அவளை 18 வயசுல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏழும். அதுவும் ஏழு நிறைய பேருக்கு. இவ இப்படி நினைக்கிறான், அதுவாச்சும் ஏழுதுங்கிறீங்களா? இல்ல, 7 கழுத வயசானா தான் அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஆடம்பரமாகவும் அநியாயமாகவும் திருமணத்தை பாரதூரமான விஷயத்தை ஆக்கிவிட்டு நபி வழியாகுது. இதை சொல்லி தரதான் நபிகள் நாயகம் வந்தாங்களா? மற்ற சமுதாயத்தையாவது நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்படல, இந்த வழி அவர்களுக்கு காட்டப்படல. கல்யாணத்தில் என்னவும் செய்யலாம் என்கிற அவங்களுடைய கொள்கை உனக்கு அப்படி இருக்கா? நீ ஒரு தூதரை, ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறியா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஒருத்தர தூதரா நியமித்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று காட்டி தர்றான். நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணத்துக்கு மாலை போடுறீங்க, 2 மணி நேரத்தில் வாடி விடக்கூடிய ஒரு மாலை. இந்த மாலைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? 2 மாசம் உங்க பையன் சவுதி அரேபியாவில் போய் ஒட்டகம் மேய்ச்சி அனுப்புவான, 2 மாச சம்பளம் 2 மணி நேரத்தில் வாடுகிற மாலைக்கு செலவாகிறது. அங்க அடிமை வேலை பார்த்து பாலைவன வெயில்ல கிடந்து கஷ்டப்பட்டு ஒட்டகம் மேய்ச்சி பாயை கட்டி வைத்த கட்டி உங்க அண்ணனோ தம்பியோ உங்க மகனோ உங்க அப்பனோ அனுப்புறான். அந்த பணம் எதுக்கு செலவாகுது? கள்ள நோட்டு அடிக்கிறியா? இல்ல வேற வேற சமுதாயங்கள் மாதிரி உனக்கு அரசாங்கத்தில் தூக்கி உட்கார வச்சு லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறியா? உன் நிலைமை என்னங்கிறது சச்சார் புட்டு புட்டு வைக்கிறாரு. தலித் மக்களை விட கேவலமா இருக்கிறேங்கிறாரு. இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை இந்த 50 ஆண்டுகளில் தலித் மக்களின் நிலைமையை விட மோசமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் உங்கள் மாவட்டம் சேலம் மாவட்டம் அளவுக்கு முஸ்லிம்கள் பின்தங்கின மாவட்டம் எங்கேயும் கிடையாது. அவ்வளவு வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு மாலைக்கு நீ 4000 ரூபாயா? கல்யாண பத்திரிக்கை 60 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. கல்யாண பத்து ஒரு அட்டை. என் மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் சொல்றானே, இந்த அட்டைக்கு அவன் எவ்வளவு செலவு செய்யறான்? 60 ரூபா 50 ரூபா. 50 ரூபாய் இருந்தா ஒரு குடும்பம் ஒரு வாரத்துக்கு சாப்பிடும். அப்படி குடும்பம் இருக்கு. கஞ்சியோ கூழோ குடிக்க முடியாத குடும்பங்கள் இருக்கிறது. இந்த அட்டையை கொண்டு என்ன செய்யறான்? கல்யாண பத்திரிகைன்னு கொடுக்கறான். அவனுக்கே தெரியுது இதுல அர்த்தம் இல்லைன்னு. நீ அட்டையை கொடுத்து பாரு. ஒரு வீட்டுக்கு போன உடனே கொடுக்குறீங்கள, கொடுத்த உடனே என்ன செய்ய? வாங்கி வச்சுக்கிட்டு எப்ப கல்யாணமா இதெல்லாம் இருக்குடா, அதைத்தான் கொண்டு கொடுக்குற. கையில வாங்கி வச்சுக்கிட்டு எப்ப கல்யாணம்? 22ஆம் தேதி கல்யாணம். யாரு அதுல இருக்கு? யாரு மாப்பிள்ளமா? நீ கொடுத்த பேப்பர்ல இருக்குதா இல்லையா? இதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? இதை கொண்டு கொடுத்து என்ன செய்யற? கல்யாணங்கிற அதுல எல்லாம் இருக்குது, போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. யாரு மாப்பிள்ள? எங்க வச்சுக்கிறிய? அதுவும் அங்க இருக்குது. எங்க வச்சுக்கிறியங்கிற விவரம் அங்க இருக்குது. மாப்பிள்ளை யாருங்கிறது இருக்குது, எத்தனை மணிக்குங்கிறது இருக்குது, எல்லாமே இருக்குதுல. இவன் கேட்கறான், யாரு மாப்பிள்ள? அப்படியா? எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? இதை எவனால் பாக்குறானா?
இதுக்கு ஏதாவது மதிப்பு கொடுக்கறாங்க. இதுக்கு 50 ரூபாயா? ஏன் இதுக்கு ஒரு 50 பைசா ஒரு அட்டையில ஒரு 4 ஒரு அட்டையில அடிக்க முடியாதா? இத தேவையே இல்ல. அட ஒரு மஸ்ட் தேவைன்னு நினைக்கிறியா? இல்ல என்ன நன்மை அல்ல கேட்க மாட்டானா? நம்முடைய காசை கொண்டு செலவழிக்கிறவன் இதில் யாருக்காவது ஏதாவது நன்மை இருக்குதா? உனக்காச்சும் நன்மை இருக்கட்டும். இது அடிச்சவன வயிறு நிறைஞ்சுன்னு சொல்லு, ஏத்துக்குருவோம். உனக்கு நன்மை இருக்கா? வாங்கினவனுக்கு நன்மை இருக்கா? நீங்கிட்டு போனோன்னு கிழிச்சு குப்பத்தொட்டில கிடக்கும். அது அடே நீ கல்யாண பத்தி கொடுத்துட்டு வெளியே வந்தவன என்ன இருக்காது, அது எங்க போவேன்? அப்படி கிழிப்பான். ஏன்டா டேபிள் இதெல்லாம் போட்டு கிழிச்சு போடுங்கடா இதுக்கா? அப்ப 10 எதுக்கு நான் சொல்றேன்? கல்யாணம் என்பதில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆடம்பரத்தையும் நபி வழியும் ஒப்பிட்டு பார்த்தால், இது நபி வழியில் நீங்க இருக்கிறீங்களா? சொல்ற உங்களுக்கு உரிமை இருக்குதா? ஐயன் வள்ளுவருக்கு செலவு வச்சு பிரியாணி சாப்பிடுறதுக்கு நீ வச்சுக்கிறதுக்கு என்ன வேறுபாடு? அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இவன் அதே மாதிரி அதே டைலாக் போடுறான். அன்னிக்காகவின் சுன்னத்தி. அங்க அஜர்த்து கூட உட்கார்ந்து சொல்றாரு, இந்த திருமணம் நபி வழிங்கிற இந்த திருமணம் இது அன்னிக்காக திருமணம் இடத்துல இந்த திருமணம் அவர் சொல்ற அஜர்த்து சொல்றாங்க உட்கார்ந்துகிட்டு, இந்த திருமணம் நபி வழியில உள்ளது அப்படிங்கிறாங்க. அரபில நபி வழியில உள்ளதா இது? இந்த ஆடம்பரம், இந்த வீண் விரயம், இந்த திமுரு இதெல்லாம் நபி வழியில உள்ளதா? அப்ப இப்படி கல்யாணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான கூத்து பண்றீங்களே, இதுக்கு பிறகு எப்படி நீங்கள் நபி வழியில் நடப்பதாக சொல்றீங்க? அதை ஞாபகப்படுத்துகிற தலைப்பு விளங்குதா உங்களுக்கு? இவங்க என்ன புதுசா சொல்ல போறாங்க? நெசமா நடங்க. நபி வழி நடந்தால் நரகம் இல்லைங்கிறது பெரிய ஆதாரம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதுல உண்மையாளர்களா இருங்க, வேற ஒன்று நாங்க சொல்ல வரல. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்று படிக்கிற அந்த பாட்டிலே சொல்ற கூற்றிலே முழு நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். அதை விட அக்கிரமம் என்ன தெரியுமா? கல்யாணம் உடனே எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க. 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன கொடுப்பீங்க? கல்யாணத்தில் டாபிக் என்ன? பொண்ணு படிச்சிருக்குதா, ஓதி இருக்குதா, தொழுவுமா, ஒழுக்கமா இருக்குமா, அதெல்லாம் தேவை கிடையாது. என்ன போடுவீங்க? செருப்படி தான் போடணும். என்ன கேட்க வெக்கம் கட்டு ஒரு ஆம்பளை கேட்கிறான், ஒரு ஆம்பளை பத்தி கேட்கிறான், என்ன வேணுமா? என்ன போடுவீங்க? ரூபாய் எவ்வளவு தருவீங்க? நகை எவ்வளவு தருவீங்க? பின்னாடி எவ்வளவு தருவீங்க? முன்னாடி எவ்வளவு தருவீங்க? ரொக்கமா எவ்வளவு தருவீங்க? தவணை எவ்வளவு தருவீங்க? பண்ட மாத்திரம் என்ன தருவீங்க? இப்படி சோறு வரைக்கும் கேட்கலாம். பிச்சைக்காரன் எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவீங்க? இதான கல்யாணத்தில் கேட்கறீங்க? நான் கேட்கிறேன், இதெல்லாம் யாருடைய வழி? இது யாருடைய வழி? இதை கேட்டுவிட்டு வாங்கி கொடுக்கறாங்களா எங்க தெரியுமா? அது முக்கியம். போய் பேசிட்டு வந்துருவாங்க. பேசிட்டு வந்த பிறகு இந்த வரதட்சணையை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பங்கன் நடக்கும். எங்க நடக்கும்? பல ஊர்களில் பள்ளிவாசல் நடக்கும். சில ஊர்களில் வீடுகளில் நடந்தாலும் பள்ளிவாசலுடைய பிரதிநிதிகள் முன்னாடி நடக்கும். முத்தவள்ளி முன்னாடி, அஜர்த்து முன்னாடி, ஊருடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் முன்னாடி தான் நடக்குது. அந்த வரதட்சணையை பொண்ணு வீட்டாத்திலிருந்து வாங்கி கொடுக்கிற வரதட்சணையை யார் வாங்கி கொடுப்பா? முத்தவள்ளி அவர்களால வாங்கி செக்ரட்டரி தொட்டு ஒவ்வொரு மெம்பரும் தொட்டு எல்லாரும் பங்காகணும்ல. அந்த பாவத்தில் எங்களுக்கு பங்கு வேணுமா இல்லையா? அதுக்காக தொட்டு 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 யார்கிட்ட கொடுப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொண்டு கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் துணில போத்தி அதுல கொடுப்பாங்க. கொடுத்தவன அசர்த்து 7 வருஷம் மார்க்கம் படிச்சு என்ன பண்ணணும்? அவரை வச்சுக்கிட்டு தான் நடக்குது. அட பாவிகளா, இது என்னடா? இது இஸ்லாமாடா? இதுக்கு ஏன்டா என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவர் என்ன செய்வாரு? அல் பாத்தியா பாரு, நம்ம பங்குக்கு அவர் பாத்தியா. எதுக்கு இந்த அநியாயத்தை ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்க அறிஞர் வரவேற்கலாமா? இதை ஒழிக்க வந்தார்களா நபிகள் நாயகம்? இதை உண்டாக்க வந்தார்களா? அப்ப வரதட்சணை வாங்கி கொடுத்துற கல்யாணத்தை பள்ளி வாசல்ல வச்சு செய்றீங்க, ஊர் தலைவர்கள் முன்னிலையில் வச்சு செய்றீங்க, பதகுருமார்களை வைத்து அஜர்த்துமார்களை வைத்து இந்த காரியத்தை நிறைவேற்ற